சிவகிரி எது நடக்கூடாது நினைச்சுப்போ அது நடந்துருச்சுடா. நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் காட்டப்படுகிறது. அவர் அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த குந்தவை வீட்டுல குந்த வச்சா பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு அது வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்காம இருக்கிறது. இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. உடனே த்ரிஷா ரியாக்ட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், பார்த்திபன் உங்களை பத்தி பேசின உடனே ரியாக்ட் பண்ற மரியாதைக்குரிய த்ரிஷா அவர்கள், மன்சூர் அலிகானுக்கு ரியாக்ட் பண்ற நீங்களும் மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் திருமணத்துக்கு போன போது ஒட்டுமொத்தமான தாவேகாட தொண்டர்களும் கொதித்தெழுந்த பொழுது இல்லை, 2 பேரும் கார்ல தற்செயலா போனோம், 2 பேருடைய காமன் ஃப்ரெண்ட் அவங்க, அதனால நாங்க போனோம்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சொல்ல முடியல, சொல்லுங்க, சொல்லி பாருங்க. பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. அந்த விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து அவனை எடுக்கணும் சார். அவனை இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வெப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. இதுவரைக்கும் உடைச்சால பார்த்தாரா? உதயசூரியன் பக்கம் முத கையே போவாது. அக்கா சிரிக்கிறாங்க பயங்கரமா. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் சார் முகத்தை பார்த்து நெத்தில இப்படி குத்து குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேரா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க கோவத்துல. என்ன பண்ற? நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுக்குறீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போயிட்டீங்க. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்துருக்கீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேக்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. சொல்லுங்க. பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு, கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேஸ் சிலிண்டர் எதுக்கு? அப்ப 6 சிலிண்டரை நம்ம கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டார் நேத்து. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். 6 சிலிண்டர் கொடுப்பதனால அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம். என்ன இண்டன் கேஸும் பாரத் கேஸும் என்ன பனையூர்ல உற்பத்தி பண்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது மத்திய அரசுடைய 6 சிலிண்டர் தமிழ்நாடு அரசு மானியம் கொடுப்பேன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? தாய் மாமன் சீருங்கிறாரு. திமுக புரியவே இல்ல, என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உறவு. தாய் மாமன் சீர் திட்டத்துல ஒவ்வொரு வீட்டு பிள்ளைக்கும் ஒரு மோதிரம், பெத்த பிள்ளைய ரோட்ல விட்ட நீ என்ன தாய் மாமன் சீர் செய்ய போற? சோறுங்க வேற என்ன கேக்குறா? ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் அரசு மூலியமா ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்ற பாரு, அதுதான் தாய் மாமன் சீர். கட்டிய மனைவிய வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியல. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அப்புறம் கல்யாணம் பண்ணா அப்ப உடனே யோசிச்சு என்ன சொல்றாரு, 8 கிராம்னா 1 பவுன். கல்யாணம் பண்ணா 1,25,000 என்னுடைய முதல் சீரா ஒரு தாலி கொடுக்கறேன்னு சொன்னார்ல. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூல். நல்ல யுத்தி. இதுதான் எங்க தலைவர், இதுதான் எங்க தலைவர். கரெக்டா கட்டுட்டா. என்னுடைய குடும்பத்தையும் மீறிதான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை.
அப்ப மக்களுடைய ஒரே நம்பிக்கை என்ன? நம்மளுடைய தலைவருடைய பேச்சும் பிரச்சாரம் மட்டும்தான். பேசுறா அதனாலதான் சொன்னோம், எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். நடைக்கு கால் மட்டும்தான் சாத்தியம். சென்னை மாகாணம் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு வாயில வரல. சென்னை மாகாணமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் சென்னை மாகாணத்தோட கொள்முதல் நிலையம்னு ஒண்ணு இருக்கா? கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும்னு நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில வசம்பு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா குழைச்சி கொஞ்சோண்டு மலை தேன், கொல்லிமலை தேன், இப்ப நாமக்கல்ல தான் இருக்கீங்க, கொல்லிமலை தேனை வாங்கி இப்படி போட்டு உள்நாக்குல படுற மாதிரி ஒரு 3 வேளை ஒரு நாளைக்கு தடவி 3 நாள் தடவினா ஓரளவுக்கு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதவ் அந்த வசம்பு வச்சு தேய்ச்சி விடுங்க ப்ரோ. ஒரு பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனமழை. ஒரு புயலோட ஒரு மழை வந்தா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய நெருப்பையும் அந்த மலை அதோட நெருப்பை காண போயிட்டே இருக்கும். போடா, ஏதாவது சாகு போக சொல்லிக்கிட்டே இருப்ப.